Hello, vanakkam and welcome to the show. Anil 100% roasted rava வழங்கும் டாக்டர் ஆன் கால் பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். நம்ம நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறையை சார்ந்த ஸ்பெஷலான டாக்டர்ஸ் வந்து அந்த துறையை சார்ந்த கேள்விகளுக்கு நேரலையில் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம ஷோக்கு வந்திருக்க டாக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரூமட்டாலஜிஸ்ட் டாக்டர் பஞ்சபகேஷ் ராஜேந்திரன் சார் வந்திருக்காரு. வணக்கம் சார். Sir, before starting the show, coming 20th வந்துட்டு ஆஸ்டோபோரோசிஸ் டே வருது. இதை பற்றின அவேர்னஸ் அந்தளவுக்கு யாருக்குமே இல்லைன்னு தான் சொல்லணும். அதை பற்றி ஸ்டார்ட் பண்ணலாமா சார்? ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி வேர்ல்டு ஆஸ்டியோபோரோசிஸ் டே, எலும்பு திண்மை குறைதல் விழிப்புணர்ச்சி தினம், அடர்த்தி குறைதல் விழிப்புணர்ச்சி தினம் கூட வச்சுக்கலாம். அது ரொம்ப முக்கியமானது. இந்த வருஷம் அதோட தீம் என்னென்னா லவ் யுவர் போன்ஸ், ப்ரொடெக்ட் யுவர் ஃப்யூச்சர். உங்கள் எலும்பை நீங்கள் நேசியுங்கள், உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் காப்பாற்றி கொள்ளுங்கள். இது எப்படி செய்ய முடியும் அப்படின்னா, அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்று ரெகுலர் எக்ஸசைஸ், தினந்தோறும் உடற்பயிற்சி. அதில் 3 முக்கியம். ஒன்று ஸ்விம்மிங் போகிறது, இல்லை சைக்கிளிங் பண்ணுறது, சைக்கிள் ஓட்டுறது, இல்லை வேகமாக நடக்கிறது. இது ரொம்ப ஏரோபிக் எக்ஸசைஸ்மாங்க, இது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது முக்கியமான டயட். நமக்கு இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் எது முக்கியம்? கால்சியமும் விட்டமின் டியும் முக்கியம். கொஞ்சம் நேரம் ஒரு 10-15 நிமிஷம் வெயில் படுற மாதிரி இருந்தாலே விட்டமின் டி நம்ம உடம்புல உற்பத்தி ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். அதை தவிர்த்து நமக்கு முக்கியமானது மில்க், பால் வகைகள். இப்போ தயிர் வச்சுங்க, யோகர்ட் வச்சுங்க, சீஸு, காய்கறிகள், அதுவும் கீரை வகைகள், பழங்கள், ஃபிஷ்ஷு, அதோட எக்கு, இது எல்லாமே முக்கியம். இது நம்ம ஹெல்த்தி ஃபுட்டுக்கு. 3வது அவாய்ட் த நெகட்டிவ் லைஃப் ஸ்டைலும்பாங்க. அப்படின்னா என்னென்னா, நம்ம நாக்குக்கு ருசியாகவும் வயிறு ஃபுல்லாகிற மாதிரியும் மட்டும் சாப்பிட்றதுங்கிறது தப்பான ஒரு இது. நான் முதல்ல சொல்லியிருக்கேன் அதெல்லாம் முக்கியம் ஆஸ்டியோபோரோசிஸ் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்குன்னு. அது மாதிரி உணவுகளை சாப்பிட்ணும். ரெண்டாவது செடென்ட்ரி லைஃப், சும்மா உட்காந்துட்டே இருக்கிறது, பேப்பர் படிக்கிறது, டிவி பார்க்குறது, திருப்பி உட்காந்துக்கிறது, படுத்துக்கிறது, எக்ஸசைஸ் இல்லாமல் இருக்கிறது, அது மாதிரி இருக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான நம்ம வாழ்க்கையில். 3வது அதிகமாக மது குடிப்பது, புகைப்பிடிப்பது, இது எல்லாமே இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் வர்றதுக்கான ஒரு வழிமுறை ஆகிடும். அதனால் இது ரொம்ப முக்கியமானது. என்ன நம்ம டயட்டு முக்கியம், எக்ஸசைஸ் முக்கியம், எதை அவாய்ட் பண்ணுங்கிறது முக்கியம். ஸோ அதனால் நம்ம எலும்பை நம்ம நேசிக்கணும். பின்னாடி ஃப்ராக்சர் வராமல், இது ஒரு சைலண்ட் டிசீஸ், வெளியில் தெரியாது. எப்பாவது லேசாக அடிப்படுதும்பாங்க, ஃப்ராக்சர் ஆகிடும். அது மாதிரி வராமல், அது மாதிரி ஒன்ஸ் வந்துடுச்சுன்னா அதோட காம்ப்ளிகேஷன் ஒன்று வந்துடும். அது வராமல் தடுக்கிறதுக்காக தான் இந்த விழிப்புணர்ச்சியை தினத்தை உலகம் பூரா அனுசரிக்கிறாங்க. ஓகே, ஃபைன் சார். இப்போது எலும்பு தேய்மானம் அப்படின்றது வந்துட்டு வயசானவங்களுக்கு தான் அந்த காலத்தில் இருந்துச்சு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா போன் ஜாயிண்ட்லாம் வலிக்குதுன்னா அது ஏஜ்டு பர்சனுக்கான ஒரு விஷயமா இருந்துச்சு. இப்போ சின்ன பசங்களுக்குலாம் போன் ஜாயிண்ட் வலிக்குதுன்றாங்க, விழுந்தால் டக்குன்னு ஒரு ஏர்லைன் கிராக் வந்துருச்சு, இல்லைனா ஒரு ஃப்ராக்சர் வந்துருச்சுன்றாங்க. இதோட காரணம் என்னவா இருக்கும்? 2 இதுங்க. ஒன்று ஆஸ்டியோபோரோசிஸ், ஆஸ்டியோனா போன், போரோசிஸ்னால் ஓட்டை விழுறதில்ல, போனோட எலும்போட திக்னஸ் கம்மியாகிறது, அது ஆஸ்டியோபோரோ. அது போனோட டென்சிட்டி கம்மியாக. அது சாதாரணமாக யாருக்கு வரும்னா வயதானவங்களுக்கு. அது ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் 2 பேருக்கும் வரும். பெண்களுக்கு மாதவிடாய் நின்ன பிறகு அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் அதிகமாக வர்றதுக்கான சான்ஸ் அதிகம். 3வது ஏதாவது ஒரு நோய்கள் இருக்குது. உதாரணத்துக்கு இந்த முடக்குவாத மூட்டு நோயை, ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்குதுன்னு வச்சுங்க. அவங்களால வேகமாக நடக்க முடியாது, அந்த எக்ஸசைஸை ரெகுலராக பண்ண முடியாது, ஒரு செடென்ட்ரி லைஃப் மாதிரி ஆகிடும். அது மாதிரி உள்ளவங்களுக்கு. 4வது மருந்துகள் சாப்பிடும்போது, இந்த ஸ்டீராய்டு மாத்திரை சாப்பிட்றாங்க, இல்லாட்டி நிறைய மருந்துகள் இருக்குது, அதெல்லாமே இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் உண்டு பண்ணுறதுக்கு ஒரு காரணமாகிடும். இது மாதிரி பல காரணங்கள் இருக்குது இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் வர்றதுக்கு. 1. 2வது நீங்கள் சிறு வயதிலே சொல்கிறீங்க, சிறு வயதில் ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு வர்றது கொஞ்சம் ரேர். வரலாம், ஜுவனைல் ஆஸ்டியோபோரோசிஸ் சிறுவங்களுக்கு வர்றது, அது பரம்பரையாக வர்றது, அதெல்லாம் இருக்குது. அதை தவிர்த்து பெரியவங்களுக்கு வர்ற மாதிரி முடக்குவாத மூட்டு நோய் இருக்குது பாருங்கள், எலும்பில் வலி இல்லைன்னா நீங்கள் சொன்னீங்களே, அது மூட்டில் வர்ற வீக்கம் வலியோடு சேர்ந்து எலும்புலையும் வர்றதுக்கான சிறுவர்களுக்கும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்போ அது மாதிரி அவங்க வலின்னு சொன்னால் அது என்ன காரணம்னு டாக்டர்கிட்ட காமிச்சு டெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க, அந்த நோய் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிக்கலாம். கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வைத்தியம் பண்ணிடலாம். ஓகே, ஃபைன் சார். ஃபர்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். இது டாக்டர் ஆன் கால். வணக்கம்மா. வணக்கம்மா, உங்கள் பேர், நீங்கள் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் வளர்மதி, கிருஷ்ணகிரியிலேருந்து பேசுகிறேன். ஓகே வளர்மதி, டாக்டர் கிட்ட நீங்கள் பேசலாம். சொல்லுங்கம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்கள். எனக்கு 53 வயசு ஆகுது. சரிங்க.
எனக்கு இந்த போன்ஸ் வந்து ஒரு ஒரு முறை குடம் தூக்கி நிமிரும் போது இடுப்புல இழுத்து பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தப்ப போன்ஸ் எல்லாம் ரொம்ப வீக்கா இருக்குது அப்படின்னாங்க. உள்ள எல்லாம் போல் மாதிரி கருப்பா இருக்குது, அவுட்லைன் மட்டும்தான் ஒயிட்டா இருக்குது, ரொம்ப வீக்கா இருக்குன்னாங்க. தைராய்டு மாத்திரை எடுத்துக்கிறேன் நானு ஒரு 5 வருஷமா. இதுக்கும் இந்த எலும்பு வீக்கா இருக்கிறதுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குதா? உண்டுங்க. எப்படி இதுக்கு இத வந்து நான் இந்த விட்டமின் டி சொன்னீங்க, இந்த கால்சியம் எடுத்துக்கிட்டா வயிறு எரிச்சல், வயிறு வலி, வயிறு கெட்டு போறது இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. சரி, என்ன சாப்பாடு எடுத்துக்கணும்? இப்போ எக்ஸசைஸ் சொன்னீங்க, அந்த மாதிரி அது வேணா ரெகுலரா பண்ணலாம். ஓகே. நீங்க இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்? 2 இதுங்க. ஒன்று, உங்களுக்கு 57 வயது சொன்னீங்க, மாதவிடாய் நின்று இருக்குன்னு வச்சுங்களேன். மாதவிடாய் நின்னோடனே அந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னால எலும்போட திண்மை அடர்த்தி குறைஞ்சிக்கிட்டே வரும், கொஞ்சம் வேகமாக குறைய ஆரம்பிக்கும். 1. 2வது, நீங்கள் தைராய்டு மாத்திரை சாப்பிட்றேன்னு சொன்னீங்க, ஹைப்போ தைராய்டு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, தைராய்டு டிஃபிஷியன்சி. அப்படி இருக்கும்போது அதுக்கு அந்த சமயத்தில் நீங்கள் இந்த கால்சியம் மாத்திரை சாப்பிட வேண்டியது ரொம்ப முக்கியம். சில மாத்திரைகள்னால வரும்னு சொல்ல பாருங்க, அது இதுவும் முக்கியம். 2. 3வது, நீங்கள் சொன்ன எக்ஸசைஸ் சொல்ல பாருங்க, பெருசாக எக்ஸசைஸ் இல்லைன்னா பிரிஸ்க் வாக்கிங் வாங்க, வேகமாக நடக்கிறது. அந்த கால் வலி அது மாதிரிலாம் இல்லைன்னு வச்சுங்க, நீங்கள் வேகமாக நடந்தீங்கன்னா அதுவே ஒரு பெரிய எக்ஸசைஸ் ஆகும். 3. 4வது, நீங்கள் சொன்னீங்க இந்த இதெல்லாம் மாத்திரை சாப்பிடும்போது வயிறு எரிச்சல் வருதுன்னு, அதை நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரே சமயமாக இல்லாமல் 2 விதமாக பிரித்து சாப்பிடலாம். சாப்பிட்ட உடனே சாப்பிடலாம். இந்த கால்சியம் என்ன பண்ணுவாங்க, அதோட சேர்ந்து விட்டமின் டியும் இருக்கும். ஏன்னா இந்த விட்டமின் டி இருந்தால் தான் கால்சியம் அப்சார்ப்ஷன் உங்களுக்கு இருக்கும். அதனால இப்போ ஒரு 500 மில்லிகிராம் இருக்குன்னா அதில் ஒரு 400 இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸ் விட்டமின் டி இருக்கும். அது இருக்கணும், தேவை. நீங்கள் அதுக்கு முன்னாடி இது மாதிரி வந்ததுன்னா இந்த வயிறு எரிச்சல் வராமல் இருக்கிறதுக்குன்னு மருந்து இருக்குது, நீங்களாக செய்ய முடியாது. டாக்டர்கிட்ட கேட்டால் அதை எப்படி பண்ணணுங்கிறத சொல்லுவாங்க. 1, நான் முதலே நீங்கள் சொல்லிட்டேன், நான் டயட்டெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், மருந்தை எப்படி சாப்பிட்டா வயிறு வலி வராமல் இருக்கிறதும் பார்த்துங்க. 3வது, உங்களால் முடிஞ்ச எக்ஸசைஸை பண்ணுங்கள். அது மாதிரி இருந்தாலே உங்கள் எலும்போட அடர்த்தி அதிகமாகிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குங்க. ஓகே, ஃபைன். டயட் அதோட சேர்ந்து கொஞ்சம் எக்ஸசைஸும் பண்ணீங்கன்னா தான் ப்ராப்பராக ஸ்டிமுலைஸ் ஆகும்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் காலர் கிட்ட பேசலாம். ஹலோ 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 வணக்கம்மா, இது டாக்டர் ஆன் கால். உங்கள் பெயர்? காஞ்சனா மேம். காஞ்சனா, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க காஞ்சனா? சென்னை மதுரவாயிலேருந்து மேம். ஓகே காஞ்சனா, நீங்கள் டாக்டர் கிட்ட பேசலாம். சரி மேம். சொல்லுங்கம்மா, சொல்லுங்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்கள். எனக்கு 20 வருஷமா இந்த தேய்மானம் இருக்குதுங்க, முதுகு தண்டு எலும்புங்களா. சரிங்க. அதுக்கு அந்த தோள்பட்டை எலும்பு வருதுங்களா, ஒரு 4 எலும்பு தேஞ்சு போய்க்குது நம்ம தன்னந்தோடுல. நான் சித்த வைத்தியமா மெட்ராஸ்ல NSK இதுல சித்த அண்ணா இதுல ஏற்க மருந்துல சாப்பிட்டுக்கிறேங்க மேம். சரிங்க. இப்போ என்ன உங்களுக்கு கஷ்டங்கிறத மட்டும் சொல்லுங்க. என்னங்க இப்போ உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கு? எலும்பு இப்போ கை இங்க வேலை செய்யும் இல்லைங்க, வேலை செய்யும்போது ஒரே வலிக்குதுங்க, எலும்பெல்லாம் ரொம்ப இதுவா இருக்குது, ரெஸ்ட் எடுக்க சொல்றாங்க. சரிங்க. எனக்கு வேலை செய்யணும், பிரஷ் பண்றது இதுவா இருக்குதுங்க. சரிங்க. நான் 2 இது எனக்கு தெரியணும். 1, கழுத்துல எலும்பு தேஞ்சிருந்தா அது என்ன ஆகும், நடுவில் ஜவ்வுன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி டிஸ்க்குன்னு சொல்லுவாங்க. அது போய் நரம்பு அழுத்துச்சுன்னா கை வரைக்கும் கீழே விரல் நுனி வரைக்கும் வலி வந்துடுங்க. 1. அது மாதிரி இருந்ததுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல எக்ஸ்ரேல பார்ப்பாங்க. எக்ஸ்ரேல எலும்பு தேஞ்சது தெரியும். ஆனால் நான் சொன்ன அந்த டிஸ்கோ இல்லாட்டி அந்த ஜவ்வுன்னு சொல்கிறோம் பாருங்க, அது தெரியாது. அதனால ஒரு ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்தா அது எங்கே போய் நரம்பு அழுத்துது அப்படின்னு பார்ப்பாங்க. அப்படி அழுத்திட்டு இருந்தால் அதுக்கு மெயினாக என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க. ஃபிசியோதெரப்பி அதுக்குன்னே இருக்குது, கரண்ட் வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. கரண்ட் வைக்கிறது இல்லை, IFT, அது மாதிரி சில முறைகள் இருக்குது. கூடவே ட்ராக்ஷன் கூட கொடுப்பாங்க சில சமயம், அது போய் அழுத்திட்டு இருந்தா. அப்புறம் சில சமயம் கொஞ்ச நாளைக்கு காலர் கூட போல சொல்லலாம் தேவையாக இருந்தால். அதுக்கப்புறம் வலி இல்லாமல் இருக்கிறதுக்கும் சில நாட்கள் மருந்து சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் நீங்கள் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், வெயிட்டை தூக்காதீங்க, தலாணி ரொம்ப வேகமாக வச்சுக்காதீங்க, இந்த கழுத்தை சுற்றிலும் உள்ள தசையை வலுப்படுத்துறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இது ஸ்பாண்டிலோசிஸ் அப்படின்னு எல்லாருக்கும் சாதாரணமாக வரக்கூடியது. சில பேருக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுவாக தான் இருந்தால் நீங்கள் இது மாதிரி சின்ன வாழ்க்கை முறையில் மாற்றங்கள் செஞ்சு டாக்டர் சொல்கிறபடி செஞ்சீங்கன்னா இதுக்கு நல்ல நிவர்த்தி கிடைக்குங்க. கடைசியில் ரொம்ப முடியல, மறந்து போகுது அப்படின்னா தான் சர்ஜரிலாம், இல்லாட்டி சாதாரணமாக கிடையாதுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ வணக்கம், இது டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் திருச்சியிலேருந்து பண்ணுறேன் மேடம். ஓகே சார், உங்கள் பெயர்?
என் பேர் ராமதாஸ் மேடம். ஓகே, நீங்க டிவியை பார்த்து கான்சென்ட்ரேட் பண்ணாம போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க, அப்பதான் நல்லா பேச முடியும். சார் கிட்ட பேசுங்க. சொல்லுங்க சார், சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க சார், அந்த லெஃப்ட் கை இந்த உட்காந்து எழுந்திருச்சாலோ இந்த படுத்திருந்து எழுந்திருச்சாலோ அந்த மேல் ஜாயிண்ட் இருக்குல்ல சார், மேல் ஜாயிண்ட்னா நீங்கள் ஷோல்டர் தோள்பட்டையா சொல்கிறீங்க? தோள்பட்ட பக்கத்தில் அந்த கை அந்த அசைவு தன்மை மூட்டு மாதிரி இருக்கலாம் சார். சரிங்க. அந்த இது அப்படியே கையை ஊனி எழுந்திருச்சாலும் அந்த மாதிரி உள்ள வலிக்குதுங்க சார் லைட்டாக. நீங்கள் சொல்கிறது தோள்பட்டை தானே சொல்கிறீங்க? ஆமாம் சார், தோள்பட்டை. ஓகே, தோள்பட்டை மட்டும் வலிக்குதுன்னா 2-3 பார்க்கணும். வேறு எந்த மூட்டுமே இல்லைன்னு வச்சுங்க, வெறும் ஒரே ஒரு பக்கம் தோள்பட்டை மட்டும்தான் வலிக்குது அப்படின்னா முதல்ல அது டாக்டர் பார்த்தாங்கன்னா 2 இது கண்டுபிடிப்பாங்க. ஜாயிண்ட் தான் அஃபெக்ட் ஆகிருக்கா, மூட்டு அஃபெக்ட் ஆகிருக்கா, இல்லாட்டி பெரிய ஆர்த்ரைட்டிஸ் அப்படிம்பாங்க. ஜாயிண்ட் கிடையாது, அது சுற்றிலும் இந்த ஜாயிண்ட்டை மூவ் பண்ணுறதுக்கு இருக்குது பாருங்கள், அந்த தசை நாள் அதெல்லாம் அது போய் சேர்ற இடத்துல பெரிய ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது சேர்ற இடத்த அழைச்சி வர்றது. சாதாரணமாக யாருக்கு வரும்னா எல்லாருக்கும் இருக்கணும்னு தேவையில்லை. இந்த சுகர் உள்ளவங்க, டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு அது ஈஸியாக வரும். அதனால அது மாதிரி இருக்கா என்னன்னு பார்ப்பாங்க. அதை பார்த்துட்டா அதுக்கு முக்கியமாக டயபெட்டிஸ் இருந்தால் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மருந்தும் அதுக்கு நிறைய எக்ஸசைஸ் தான் இருக்குது. அதை மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா, இல்லாட்டி அப்படியே விட்டோம்னா ஃப்ரோசன் ஷோல்டர் மாதிரி ஆகிடும். அது வராமல் தடுக்கிறதுக்கு எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம். நீங்கள் இயன்முறை மருத்துவர், அதாவது ஃபிசியோதெரபிஸ்ட்டு நீங்கள் போகலாம். கூடவே வலி இல்லாமல் இருக்கிறதுக்கு டாக்டரை கேட்டுட்டு கொஞ்ச நாளைக்கு மருந்தும் சாப்பிட்லாம். அதுவாக இருந்தால் அதுதாங்க ரொம்ப முக்கியம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து நிறைய நேயர்கள் கிட்ட பேசலாம். அது கூட சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால், பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். வெல்கம் பேக் டு அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால், பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். பிரேக்குக்கு முன்னாடி நிறைய காலர்ஸ் கால் பண்ணி நிறைய விதமான கேள்விகள் கேட்டுட்டு இருந்தாங்க சார். இப்போ ஜென்ரலாக எல்லாருக்குமே இருக்க ஒரு பேசிக் ப்ராப்ளம்னா பேக் பெயின், அதுவும் லோவர் பேக் வந்துட்டு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கிறது எல்லாருக்குமே இருக்க ஒரு பேசிக்கான ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. அதை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் சொல்ல ரொம்ப முக்கியங்க. அது எவ்வளோ காமன்னா நெக்ஸ்ட்டு காமன் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் கோல்டு பிடிக்கும் பாருங்கள். அது மாதிரி இந்த லோ பேக் பெயின்ங்கிறது வாழ்க்கையில் ஒரு தடையாவது எல்லாருக்கும் ஒரு தடையாவது வந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சாதாரண அப்படி லேசாக வேகமாக திரும்பினா கூட பிடிச்சிக்கிடுச்சு அதுலேருந்து ஆரம்பித்து நிறையா காரணங்கள் இருக்குங்க. இது பார்க்கும்போது எப்படின்னா, நம்ம பேக் பெயின் ஒருத்தர் வராரு, அதை நம்ம உள்ளே இந்த ஸ்கின்னை பார்க்கலன்னு வச்சுங்க, ஸ்கின்னில் சும்மா ஒரு அக்கி மாதிரி ஹெப்பீஸ் இருந்தால் கூட கண்டுபிடிக்க முடியாது. அதுலேருந்து உள்ளுக்குள்ளே மசிலில் இருக்கலாம், உள்ளுக்குள்ளே போன் இருக்குது பாருங்கள், அதில் இருக்கலாம், ஈவன் ரத்த குழாயில் இருக்கலாம், வேறு ஆர்கன்லாம் உள்ளுக்குள்ளே இருக்குது. அது மாதிரி ஓவரி, சூட்ரஸ் எதாக இருந்தாலும் நம்ம பேக் பெயினாக தெரியும் வெளியில். அதனால் என்னங்கிறத பார்த்துக்கணும். நம்ம இந்த ருமட்டாலஜி ஆஸ்பெக்டில் பார்க்கணும் அப்படின்னா 2 முக்கியம். ஒன்று இன்ஃப்ளமேட்டரி பேக் பெயின், இன்னொன்று மெக்கானிக்கல் பேக் பெயின்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதே ஒரு 20-25 வயசில் ஒரு சாதாரணமாக இந்த ஆர்த்ரைட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ருமட்டாய்டு மற்ற டிசீஸ் எல்லாமே பெண்களுக்கு அதிகம். இந்த லோ பேக் பெயின், இந்த இன்ஃப்ளமேட்டரி பேக் பெயின் சொல்ல பாருங்கள், அது ஆண்களுக்கு கொஞ்சம் அதிகம். அது எப்படி இருக்குன்னா, நைட் படுத்திருப்பாங்க, திரும்பி படுக்க முடியாது, காலையில் எழுந்திருப்பாங்க, எழுந்திருக்கும் போதே வலிக்குதுமாங்க. ரெஸ்ட்டில் இருந்தால் நல்லா இருக்கணும்ல, அப்புறம் கொஞ்சம் வேலை செஞ்சால் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அதை போய் நம்ம எப்படி வயதானவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ரெஸ்ட் எடுத்தால் நல்லாயிருக்கும், வேலை செஞ்சால் வலிக்கும். அது தேய்மானம். அது என்ன சொல்லுவோம்னா ஸ்பாண்டுலோசிஸ் அப்படின்பா. லம்பார் ஸ்பாண்டுலோ அந்த ஏரியாவுக்கு பேர் லம்பார். அதில் என்ன ஆகும், தேஞ்சு போச்சுன்னா உடனே அந்த டிஸ்க் இருக்குது ஜவ்வு, அது நழுவும். கொஞ்சம் நழுவி போச்சுன்னா நரம்பு அழுத்தம், கீழே கால் வரைக்கும் வலி வந்துடும். இல்லை ஒன்றோட ஒன்று தள்ளி இருந்தால் லிஸ்டிஸ், அதெல்லாம் மெக்கானிக்கல் பெயின். இந்த நான் சொன்ன பாருங்கள், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த வயதில் போய் நம்ம இதை டிஸ்க் ப்ராப்ளம், இது ஜவ்வுனால் வந்ததுன்னு நினச்சி ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னால் இன்னும் அதிகமாகிடும். அதனால் அது மாதிரி சமயத்தில் அப்படி இருந்ததுன்னா டாக்டர்கிட்ட காமிச்சிங்கன்னா அதை கண்டுபிடிப்பாங்க. எப்படி இருக்குது வலி உங்களுக்குன்னு கேட்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சுதா, வலி ரெஸ்ட் எடுத்தால் அதிகமாகுதா அப்படின்னோடனே அவங்க சந்தேகப்பட்டுருவாங்க. சந்தேகப்பட்டால் எக்ஸ்ரே எடுத்தால் கூட தெரியாது, சமயம் ஸ்கேன் பண்ணால் நல்லா தெரிஞ்சிடும். அதை கண்டுபிடிச்சி அது உடனே முதுகெலும்பு மூட்டு பிடிப்பு நோயாக இருக்கான்னு, உள்ளுக்குள்ளே ஒரு ஜாயிண்ட் இருக்குது, அதுக்கு சாக்ரோலிக் ஜாயிண்ட்டுன்னு பேர். எப்படி வெளியில் முழங்கால் மூட்டு கணுக்கால் மூட்டுலாம் வருதோ அதே மாதிரி உள்ளுக்குள்ளே அழற்சி வரும், ஆர்த்ரைட்டிஸ் வரும். அது இப்படி தான் வெளிப்பாடாக இருக்கும். அதை கண்டுபிடிச்சிட்டா அதுக்கப்புறம் அதில் என்ன இருக்குது, முதுகெலும்பு மூட்டு பிடிப்பிடும், ஆங்கிலோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸாக இருக்கா, இல்லாட்டி ஸ்கின் ப்ராப்ளம் சொரியாசிஸ் இருந்து வருதா, இல்லாட்டி டயரியா இருந்து வருதான்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா சரியான வைத்தியத்தை பண்ணால் கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியும், நார்மல் லைஃப்பை லீட் பண்ண முடியும். அந்த வித்தியாசத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் கண்டிப்பாக டாக்டரை பார்த்து தான் ஆகணும். ஓகே ஃபைன். பேக் பெயினில் நிறைய க்ரைட்டீரியாஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. நெக்ஸ்ட் காலர் கிட்ட பேசலாம். ஹலோ 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 வணக்கம்மா, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நாங்கள் சேலம்லேருந்து அமுதா பேசுகிறோங்க மேடம். அமுதா, உங்கள் ஏஜ் என்னம்மா? 30 வயசுங்க மேடம். ஓகே ஃபைன், நீங்கள் டாக்டர் கிட்ட பேசலாம். சொல்லுங்கம்மா, சொல்லுங்கள். சார் பார்த்தீங்கன்னா நான் நைட் ஆகும்போது கையெல்லாம் கொஞ்சம் விறுவிறுன்னு இருக்கு.
அந்த ஹேண்ட்ல இருக்க ஃபிங்கர்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா அந்த இதெல்லாம் லைட்டா காலையில எந்திரிக்கும் போது வீக்கமா இருக்கு, எதுவுமே எடுக்கவே முடியல. 2 கை மட்டும் சரிங்க. விரல்ல ஆ அந்த ஜாயிண்ட்டுங்கள 2-3 விரலுங்களா மட்டும் வீக்கமாவே இருக்கு. வீக்கம் இருக்குது, மூட்டில் வலியும் இருக்குங்களா? வலியும் ஜாயிண்ட்ல பெயினும் இருக்குங்க சார். காலையில் எழுந்திருக்கும் போது கஷ்டமாக இருக்குங்களா? ஆமாங்க சார். அதுக்கப்புறம் இதெல்லாம் எவ்வளவு நாளாக இருக்குது உங்களுக்கு? இப்போ ஒரு 30 டேஸா இருக்குங்க சார். இது மாதிரி நாங்க போய் இருந்தால் அது டாக்டர் முக்கியமா? செக் அது பண்ணதுக்கு இதை தவிர்த்து வேற ஏதாவது உங்களுக்கு கஷ்டம் இருக்கா? வேற என்ன பேக் பெயின் இருந்ததுங்க சார். சரிங்க. அப்புறம் போய் டாக்டர்கிட்ட காமிச்சதுக்கு நீர் கொடுத்துருக்கோம் சொல்லிட்டு ஒரு 20 டேஸ் வந்து மருந்து கொடுத்துருக்காங்க சார். சரிங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இது மாதிரி இப்போ 20 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு, உங்களுக்கு கையில் சொல்கிறீங்க கை விரலில் வீக்காக இருக்குது, காலையில் எழுந்திரிச்சா கஷ்டமாக இருக்குது, அதுக்கு பேர் மார்னிங் ஸ்டிஃப்னஸ் அப்படின்னு பேர். எதுக்கு சொல்கிறேன்னா, ரெஸ்ட் இருந்து வலி இருந்து மடக்க முடியாமல் இருந்தால் உள்ளுக்குள்ளே அழற்சி இருக்குது, அந்த ஆர்த்தரைட்டிஸ் சம்மந்தமாக இருக்குது, அது ஆரம்பிக்குது அப்படின்னு அர்த்தம். அதனால நீங்கள் 20 நாள் ஆயிடுச்சு, மருந்தெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டீங்க, அப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் டாக்டர் போய் காமிச்சா அவங்க முதல்ல எக்ஸாமின் பண்ணி பார்ப்பாங்க. வேறு ஏதாவது உள்ளுறுப்புகள் பாதிச்சிருக்கா, வெறும் மூட்டு மட்டும்தான் இருக்கா, காலில் உள்ள மூட்டுகள்லாம் பாதிச்சிருக்கான்னு பார்த்துட்டு, அப்போ இந்த ஏஜ் நீங்கள் 30 வயசு வேறு சொன்னீங்க, இந்த ஏஜில் தான் இந்த முடக்குவாத மூட்டு நோய் வர்றதுக்கான சான்ஸ் அதிகம். உங்களுக்கு முடக்குவாத மூட்டு நோய் நான் சொல்லலை, அது இருக்கா இல்லையான்னு பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். டாக்டர் பார்த்துட்டு சில டெஸ்ட் எல்லாம் இருக்குமா, இப்போ நிறைய வந்துருச்சு டெஸ்ட் எல்லாம், ஒன்றும் கவலையே பட வேணாம், டெஸ்ட்டை பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க முடக்குவாதம் மூட்டுனோன்னு. இப்போல்லாம் ஏர்லி, நீங்கள் சொல்கிறது வந்து ஏர்லி ஆர்த்தரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆரம்பத்தில் உள்ள நிலைமை. இதே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, 1 வருஷம் 2 வருஷம் அந்த இது பார்த்துட்டு அதுக்கப்புறமா கை மடங்க போகும்போது போவாங்க. நீங்கள் ஆரம்பத்திலே போகிறதுனால உங்கள் நோயை நல்லா அப்படி இருந்ததுன்னா நல்ல கட்டுப்பாடில் வச்சுக்கிறதுக்கு நிறைய மருந்து வந்துடுச்சு. லேசாக எக்ஸசைஸ் மட்டும் பண்ணணும், கூடவே அந்த மருந்தையும் சாப்பிட்டா மற்றவங்க மாதிரி நார்மல் லைஃப்பை நீங்கள் லீட் பண்ண முடியும். ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் முடக்குவாத மூட்டு நோயாக இருந்தால் கூட. அதனால் கவலைப்படாமல், ஆனால் கண்டிப்பாக டாக்டரை பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ மேடம். வணக்கம் சார், உங்கள் பேர் என்ன? ஹரிகரன் மேம், ராசிபுரத்துலேருந்து பேசுகிறேன். ஓகே ஃபைன். சொல்லுங்கள் சார், உங்கள் ஏஜ் என்ன? ஏஜ் 25ங்க. ஓகே ஃபைன், நீங்கள் டாக்டர் கிட்ட பேசலாம் சார். சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள் சார். டாக்டர், நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சைக்கிளில் போயிட்டு கீழே விழுந்துட்டேன் டாக்டர். சரிங்க. அப்போ வந்து ஒரு இடத்து கையில் வந்து பார்த்தீங்கன்னா அடிபட்டுச்சு. அப்போ டாக்டர் பார்த்த பிறகு அவங்க மெடிசன் கொடுத்தாங்க. அப்போ வந்து கொஞ்சம் சரியாயிடுச்சு கை. சரிங்க. அப்புறம் வந்து ஒரு 3 மாதம் இல்லை 6 மாதம் கழிச்சு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா கை மடக்கும் போது முழங்கையில வந்து வலி ஏற்படுதுங்க. கை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணும்போது வலிக்குது. சரிங்க. கை ரிலீஸ் பண்ண தடக்குன்னு சவுண்ட் வருதுங்க. சரிங்க. அந்த எலும்பு நவர மாதிரி ஏதோ சவுண்ட் வருது. உங்களுக்கு அந்த இடத்துல மட்டும்தான் கஷ்டமா, அதை தவிர்த்து வேற இடத்துலயும் வலியெல்லாம் இருக்குங்களா? இல்லைங்க, அந்த கை வந்து ஃபுல்லா க்ளோஸ் பண்ணும்போது அப்படியே வலிக்குது. ஒரு டைம் நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது சரி, அப்படியே ஒரே பக்கம் ஒரே பொசிஷன் இருக்கும்போது அப்படியே விரிக்கும்போது ரொம்ப வலி அதிகமா இருக்குது. சரிங்க. நீங்கள் இல்லை ஒன்று எதுவும் சொல்ல பாருங்க, நீங்கள் எல்லாமே சொல்கிறீங்க, எல்லாம் அடிபட்டதுலேருந்து ஆரம்பிச்சதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் வந்து வெளியில் ரத்த காயெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, உள்ள மட்டும் அந்த கை க்ளோஸ் பண்ணி வெடிக்கும் போது மட்டும்தான் வந்து வலிக்குதுங்க. புரியுதுங்க எனக்கு. என்ன சொல்கிறேன்னா, இது எல்லாமே நீங்கள் கை பிடிச்சி இப்படி விரிக்கும் போது மட்டும் வலி இருக்குன்னு வச்சுங்க. இது ஜாயிண்ட்டில் மட்டும் இல்லாமல் அதை மடக்கிறதுக்கு நீட்டுறதுக்குலாம் என்ன பண்ணுறோம், உள்ளுக்குள்ளே தசை நார் இருக்குது. அந்த தசை நாரை சுற்றின ஒரு சைனோவியன்னு ஒரு கவரிங் ஜவ்வு இருக்குது. இதில் ஏதாவது இந்த டெண்டினைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி டீனோசைனோவைட்டிஸ், அதில் உள்ள அழற்சி இருந்தாலும் கையை மடக்கி நீட்ட முடியாது. பட் ஒரே ஒரு கையில் மட்டும்தான் இருக்குது, அது வேறு எங்கேயுமே இல்லை, அதுவும் அடிபட்ட பிறகு தான் வந்திருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அடிபட்டதுனால வந்திருக்கா இல்லையான்னு நீங்கள் ஆர்த்தோபெடி டாக்டர் காமிக்கணும். அவங்க பார்த்துட்டு இதில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் ருமட்டாலஜி டாக்டரை தாராளமாக பார்க்கலாம். ஏன் சொல்கிறேன்னா, அப்போ உள்ளுக்குள்ளே அவங்க வந்து எல்லாமே பார்த்துருப்பாங்க, எக்ஸ்ரே மட்டும் இல்லாமல் சில சமயம் ஸ்கேன் கூட பண்ணி பார்ப்பாங்க. அதுலேயும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னால் அப்புறம் தான் பிளட் டெஸ்ட்லாம் பண்ணி எக்ஸசைஸ்லாம் பண்ணால் நார்மல் ஆகிடும். பட் உள்ளுக்குள்ளே என்னன்னு கண்டுபிடிக்காமல் நம்ம சும்மா மருந்து கொடுத்தா அது அவ்வளவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்காது உங்களுக்கு. ஓகே ஃபைன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என்னோட பேர் மகாலிங்கம். மகாலிங்கம் சார், எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? யாழ்குடி. ஓகே ஃபைன், தொடர்ந்து பேசலாம், டாக்டர் கிட்ட பேசுங்க சார். சொல்லுங்க. சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள். கையில் வந்து புரியல. சார், நீங்க டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க டிவி பார்த்து பேசாம போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க, அப்பதான் உங்க கேள்விக்கான விடை உங்களுக்கு கிடைக்கும். தொடர்ந்து பேசலாம் சார், பேசுங்க. கேட்கல. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். அடுத்த முறை கால் பண்ணும்போது டிவியை பார்த்து பேசாம போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
ஹலோ, ஹலோ வணக்கம்மா, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? என் பேர் தனலட்சுமி. தனலட்சுமி, எங்கேருந்து கால் பண்றீங்க? நாங்கள் தேனி மாவட்டத்தில் இருந்து. ஓகே தனலட்சுமி, நீங்க டாக்டர் கிட்ட தொடர்ந்து பேசலாம். சொல்லுங்கம்மா தனலட்சுமி, சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்க. எனக்கு இந்த பின்னாடி கையில் ஷோல்டர் இந்த இதில் வலிக்குதுங்க சார், ஒரு 20 நாளா. எந்த இடத்துல வலிக்குது கரெக்டாக சொல்லுங்க. இந்த ஷோல்டர் இந்த பின்னாடி நமக்கு முடிச்சு மாதிரி இருக்குல்லங்க சார். முதுகு பின்னாடியா, கழுத்துக்கு கீழேயா? ஆமாம் சார், இந்த நமக்கு இந்த கை ஷோல்டர் முடிச்சு தோல் இல்லை, தோள்பட்டையிலையா இல்லாட்டி கழுத்தில்? ரெண்டு இது வெவ்வேறுங்க. கழுத்தில் வலி இருந்தால் அது வேற, தோள்பட்டையில் வலி இருந்தால் அது வேற. கழுத்து வலி தோள்பட்டை வலியாக கீழே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் உங்களுக்கு எந்த இடத்துல வலின்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி சொல்ல முடியும். சார் நமக்கு இந்த கை மூட்டு இருக்குல்ல சார். ஆமாம், அந்த இடத்துல சார். சரி. கை மூட்டுனா நீங்கள் தோள்பட்டை மூட்டு சொல்றீங்களா, முழங்காய் மூட்டு சொல்றீங்களா, கை கீழே மூட்டு சொல்றீங்களா? இல்லை சார், நம்ம பின்னாடி நம்ம கழுத்துல இருந்து இங்கே பின்னாடி இப்படி கை இப்படி தூக்கி. சரி, ஓகே. ஓகேம்மா, ஷோல்டர் பெயின் நீங்கள் சொல்கிறதுலேருந்து உங்களுக்கு இருக்கிறது வந்து தோள்பட்டை மூட்டுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் சொல்கிறது அந்த இடம் தான் சொல்கிறீங்க. அதான் நான் முதலே சொல்லியிருக்கேன். அது என்னென்னா, முதல்ல உங்களுக்கு சக்கரை நோவு இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். வேறு எங்கேயுமே வலி இல்லை, தோள்பட்டையில் மட்டும்தான் வலின்னா அது மூட்டில் இருக்கா, மூட்டை சுற்றிர உள்ள தசை சேர்ற இடத்துல வலி இருக்கா, பெரியார்த்ரைட்டிஸ் அப்படிம்பாங்க, அது இருக்கான்னு பார்ப்பாங்க ஃபஸ்ட்டு. அது இருந்தால் சுகர் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. சுகரும் இல்லை, வலி மட்டும்தான் இருக்குது அப்படின்னா இதுக்கு மெயினாக வலியை குறைக்கிறதுக்கு சும்மா கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் மாத்திரை கொடுப்பாங்க. கூடவே ஃபிசியோதெரப்பி எக்ஸசைஸ்லாம் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் நார்மல் ஆகிடுமா. பட் இருந்தாலும் அதுக்கு முதல்ல எந்த இடத்துல வலி, எதனால வலின்னு கண்டுபிடிச்சிட்டாலும் வைத்தியம் பண்ணுறது ஈஸியாக இருக்குமா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? என் பேர் சாந்திங்க, மதுரையிலேருந்து பேசுகிறாங்க. ஓகே சாந்தி, டாக்டர் கிட்ட நீங்க பேசலாம். சொல்லுங்க சார். சொல்லுங்கம்மா. வணக்கம், சொல்லுங்க. எனக்கு ஒரு 4 வருஷமாங்க சார் பேக் பெயின் இருந்துச்சுங்க சார். சொல்லுங்க. இப்ப நான் நடு முதுகுல தண்டு இடத்துல கீழே 2 பக்கம் ஜாயின் பண்ற இடத்துலங்க சார் ரொம்ப பெயின் அதிகமா இருக்கு. 52 வயசு ஆகுதுங்க சார், தீடுன்னு நிக்கலங்க சார். சரிங்க. ஒரு நாள் மட்டும் இருக்க மாதிரி இருக்குங்க சார். அது இரும்பு ஒரு குத்துற மாதிரி ஒரு வலி, ஒரு எரிச்சல் வந்து எந்த நேரமும் படுத்தே தான் சார் இருக்கேன். சரி, 2 இதுங்க. இப்போ கீழ் முதுகு உங்களுக்கு இடுப்பில் அந்த இடத்துல வலின்னு சொல்லியிருக்கீங்க. அந்த வலி வந்து அந்த இடத்துல மட்டும்தான் இருக்கா, கீழே இறங்கி கால் வரைக்கும் வர மாதிரி இருக்குங்களா? கால் வரைக்கும் வருதுங்க சார். அது மாதிரி இருந்தாலே நீங்கள் அதுவும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது நல்லா இருக்குன்னு சொல்கிறதுனால நீங்கள் டாக்டர்கிட்ட காமிச்சா அவங்க எக்ஸ்ரே தவிர்த்து ஸ்கேனும் பண்ணி பார்ப்பாங்க. முதல்ல சொன்ன பாருங்க, உள்ளுக்குள்ளே அந்த தேஞ்சு போயிருக்கும் ஸ்பாண்டுலோசிஸ்னு, அதை தவிர்த்து தள்ளி போயிருக்கான்னு பார்ப்பாங்க. இந்த ஜவ்வு கொஞ்சம் நழுவி நரம்பு அழுத்துதான்னு பார்ப்பாங்க. அதுக்கு பேர் ஸ்பாண்டுலோசிஸ், டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க, டிஸ்க்கு நழுவி இருக்கான்னு. அது இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரெஸ்ட்டு தான் நீங்கள் எடுக்கிற. ரெஸ்ட்டை தவிர்த்து ஃபிசியோதெரப்பி பண்ணணும். சில மருந்தெல்லாம் கொடுப்பாங்க வலியெல்லாம் குறையிறதுக்கு, வீக்கம் குறையிறதுக்கு. இதெல்லாம் தாண்டி ரொம்ப அதிகமாக போய் காலில் மரத்து போன மாதிரி இருந்தால் தான் நீங்கள் சர்ஜன்கிட்ட போக வேண்டியதாக இருக்குமா. அது என்னங்கிறத நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். அதுக்கு வைத்தியம்லாம் இருக்குமா, நீங்கள் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக. உங்களை வந்து பார்க்கலாம், எங்க சார் பார்க்கலாம்? உங்க நம்பர் தெரியுமா? என்னென்ன நீங்கள் பக்கத்தில் பார்க்கலாம், இல்லாட்டி எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜில் பார்க்கலாங்க. எஸ்ஆர் மெடிக்கல் காலேஜில் சார். தேங்க்யூ சார். உங்கள் பேருங்க சார்? சொல்லுவாங்க பேர் பஞ்சபகேஷன் சார். நீங்கள் எஸ்ஆர்எம் காலேஜ் போனீங்கன்னா அவரை நீங்கள் தாராளமாக மீட் பண்ணலாமா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். இந்த ஆஃப் அன் ஹவர் ஃபுல்லாக நிறைய பேர் கால் பண்ணி நிறைய விதமான கேள்விகள் கேட்டாங்க. ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். வணக்கங்க. அடுத்த ஆஃப் அன் ஹவர் இது மாதிரி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக இன்னொரு டாக்டர் வந்திருக்காரு. அவரை மீட் பண்ணுறதுக்குள்ள ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால் பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். வெல்கம் பேக் டு அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால் பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆஃப் அன் ஹவர் நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயத்தை நம்ம கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் தண்டபாணி சார் வந்திருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ஜென்ரலாக எல்லாருக்குமே இப்போ இருக்க பயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் பெயின் இல்லை, ஜென்ரலாக செஸ்ட் பெயின் வந்தாலும் சரி, லெஃப்ட் ஹேண்டில் ரைட் ஹேண்ட் பெயின் வந்தாலுமே ஒரு மாதிரி பேனிக் ஆகிடுறாங்க, டாக்டர் போய் மீட் பண்ணுமான்னு சொல்லிட்டு. அது மாதிரி பேனிக் ஆகிறது அவசியம் தானா? அவசியம் இல்லைங்க. ஏன்னா மார்பில் ஹார்ட் மட்டும் அங்கே இருக்குது, நுரையீரல் இருக்குது, எலும்பு நரம்பு சதை இருக்குது, உணவு பாதை இருக்குது. இதில் எங்கே வந்தாலுமே அங்கே தான் வலி இருக்கும், மாரில் தான். இப்போ சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் சொல்லுவோம், அதனால் அந்த வலி கூட இதனால தான் வரும். ஸோ நீங்கள் பேனிக் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. அது மாதிரி செஸ்ட் பெயின் அது மாதிரி நாங்கள் வர ஒரு 100 கேஸ் நாங்கள் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 70-80 பேர் நான் கார்டியக், ஹார்ட் இல்லாமல் மற்ற உறுப்பால் வரது தான். அப்படி தான் கண்டுபிடிக்கிறோம். அந்த ஒரு 10-20 தான் அது மாதிரி வரும். 100 பேர் ஓபியில் செஸ்ட் பெயின் வராங்கன்னா அப்படி தாங்க வருது. அதனால் வந்தவுடனே பதட்டமே இருக்கக்கூடாது.
அது என்னன்னு பார்த்தோம், எங்களை மாதிரி டாக்டர்ஸ் பார்த்தோம் நாங்கள் சொல்லுவோம். ஓகே ஃபைன். அப்படின்னா எந்த பெயின் வந்தால் இது ஹார்ட் அட்டாக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அலாட் கொடுக்கறதுக்கான பெயினாக இருக்கும் அது? ஜென்ரலாங்க இது ஹார்ட் அட்டாக்ன்றதை விட ஹார்ட் ரிலேட்டட்னா 3E அப்படின்னு சொல்லுவோம், EEE. சாப்பிட்டோன்னா ரொம்ப அதிகமாக வருது ஜென்ரலாக. அதாவது சாப்பிட்டு எல்லாமே எக்ஸசைஸ் தாங்க, பேஸ்ட் ஆன் எக்ஸசைஸு. சாப்பிட்டு நடக்கிறது, இல்லை நம்ம வேகத்தை விட அதிகமான வேகத்தில் நடக்கிறது, இல்லை இமோஷனல் அப்செட் ஆகுறது, அந்த EEE. அதனால் செஸ்ட் பெயின் வந்ததுன்னா அது ப்ராபபிளி, அதுவும் டெஃபினட்டாக சொல்ல முடியாது, ப்ராபபிளி ஹார்ட் பெயின் சொல்லலாம். ஓகே ஃபைன். ஒரு காலர் லைனில் இருக்காங்க சார், அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா. வணக்கம் சார், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் லோகநாதம்மா, நான் வந்து சென்னையிலேருந்து தான் பேசுகிறேன். ஓகே ஃபைன், டாக்டர் கிட்ட பேசலாம் சார். ஓகே சொல்லுங்கள் லோகநாதன். டாக்டர் சார் வணக்கம். வணக்கங்க சார். நான் வந்து ஒரு 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து லேசாக ஜெஸ்ட் பெயின் மாதிரி வந்துச்சுங்க. 8 ஆண்டுக்கு முன்னே என்னங்க ஆச்சுங்க? ஜெஸ்ட் பெயின் மாதிரி வந்துச்சுங்க சார் எனக்கு. சரிங்க. உடனே நாங்கள் லோக்கல் டாக்டர்கிட்ட போய் பார்க்குறப்ப அவங்க வந்து ஒரு சிபாஸ் பண்ணி ஒரு சிஎஃப் மாதிரி ஒரு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. சரிங்க. அங்கேருந்து வந்து கோவை மெடிக்கலில் போய் நான் ஆஞ்சியோகிராம் எடுத்தேன் சார். எடுக்கலாம் தப்பு இல்லை, சொல்லுங்கள் சார். ஆஞ்சியோகிராம் எடுத்தோடனே சும்மா மருந்து மாத்திரையிலேயே சரி பண்ணிடலாம், சின்ன சின்ன அழைப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு சரி பண்ணி விட்டாங்க. சரிங்க. அப்போ இருந்து நான் மருந்து தான் சார் ஒரு 8 வருஷமா சாப்பிட்டுட்டு இருக்கேன். சரிங்க. இப்போ உங்களுக்கு என்னங்க சந்தேகம்? மருந்து சாப்பிட்டுட்டு இருந்தா என் உடல்நிலை பாதிக்குமா என்னங்கிறது டாக்டர்கிட்ட கேட்கணுங்கிறத இன்னைக்கு லைன்லேயே வந்தேன். நான் இதுக்கு எக்ஸசைஸ் பண்றேன், யோகா பண்றேன், சில நேரங்களில் நடக்கிறேன். இது ஹார்ட்டுக்கு எங்கள் வீட்டில் கடுமையாக செய்கிறாங்க, அதனால கொஞ்சம் கட்டுப்பாடாக தான் சார் இருக்கேன். கட்டுப்பாடு தாங்க ரொம்ப முக்கியம். சொல்லுங்கள். சரிங்க சார். அதனால என்னன்னு டாக்டர்கிட்ட கேட்டுக்கலாம். இல்லை, உங்களுக்கு வந்து மெயின் என்னன்னா, இப்போ உங்கள் அப்பா என்ன வயசு வரைக்கும் இருக்காருங்களா? எங்கள் அப்பா வந்து ஒரு 85 வயசு வரைக்கும். அப்போ பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு வந்து பேசிக்காக ஜெனட்டிக் நீங்கள் ஸ்ட்ராங். சரிங்க சார். சிலது வந்து நம்ம சொல்கிறோம் இல்லைங்க, தெய்வத்தான் ஆகாதேன்னு முயற்சித்தன் மெய் வருந்து கூலி தரும் அப்படின்ட்டு. அப்படின்னா என்னென்னா, உங்களுக்கு என்ன தான் மெடிசன், இப்போ உங்களதெல்லாம் வந்து ரொம்ப சின்ன பிளாக், உங்களதெல்லாம் உங்கள் முயற்சி தான் பெரும்பாலும் வெற்றி தரும். என்னென்னா டயட்டில் இருக்குது, ஒரு சீரான உடற்பயிற்சி, யோகா சொன்னீங்கல்ல, யோகாவில் மெடிடேஷன் ஒன்று தான் ஹார்ட் ரிலேட்டட் ஆர் பிபி ரிலேட்டட் ரொம்ப ரொம்ப நல்லா கேட்கும். யோகா ஆமாம், எல்லா யோகாவும் எல்லா சிஸ்டத்தையும் கேட்காது. இப்போ ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும் மெடிடேஷன் நல்லா கேட்கும். ஜென்ரல் வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் அதுதான் ஹார்ட்டுக்கு நல்லா கேட்கும். ஸோ ஒவ்வொன்றும் என்னென்ன கேட்குமோ அந்தந்த பயிற்சி நீங்கள் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் ஜெயிச்சிடலாம். நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சிறிய விஷயமா இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ உங்களுக்கு வந்து 70% ஆஃப் த ப்ராப்ளம் வந்து உங்கள் முயற்சியிலே சரியாயிடும். 30% தான் ட்ரக். அந்த ட்ரக்ஸ் வந்து மினிமைஸ் பண்ணிங்க. மினிமைஸ் பண்ணி போடும்போது மினிமல் பாசிபிள் டோஸ் அப்படின்னு சொல்லுவோம். மினிமைஸ் பண்ணி போடும்போது உங்களுக்கு சைடு எஃபெக்ட் வராதுங்க. ஏன்னா ஒரு ட்ரக்கு இது இங்கிலீஷ் மார்க்கில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னே எலிக்கு பூனைக்கெல்லாம் டெஸ்ட் பண்ணுறோம். பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம், அதுக்கு என்னென்ன சைடு எஃபெக்ட் வரும்னு பார்க்குறோம். பார்த்துட்டு இதுக்கு மேலே டாக்ஸிட்டி வரும், சைடு எஃபெக்ட் வரும், இது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணி அதை நம்ம அவாய்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் டாக்டரே தராங்கன்னா உங்களுக்கு அந்த மெடிசனால் நிச்சயம் பிரச்சனை வராது. ஆனாலும் முயற்சி திருவினையாக்குன்ற மாதிரி உங்கள் முயற்சி எல்லாத்தோட முக்கியம். எப்பவுமே ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும் ட்ரக்ஸு செகண்டரி தான். சரி, ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். நீங்கள் தொடர்ந்து யோகா இந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இருக்காதுன்னு சார் சொல்கிறாரு. அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். ஹலோ, டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா. உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? மேம், நான் கவிதா பேசுகிறேன் மேம். கவிதா, உங்கள் ஏஜ் என்ன கவிதா? மேம், ஆக்சுவலாக பேபி பிறந்து 11 days ஆகுது. பேபிக்கு ஸ்கேன் ஃபீட்டல் எக்கோ பார்த்தாங்க, ஸ்கேன் ப்ரெக்னென்ட்லே. அப்போ வந்து டிஜிவி இருக்குன்னு ஃபைன் பண்ணாங்க. இப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பேபி எக்கோ பார்த்து டிஜிவி. அது எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகே ஃபைன், நீங்கள் டாக்டர் கிட்ட பேசலாம். இல்லை மேடம், கிளியராக கேட்கல. என்ன டயக்னோஸ் பண்ண சொன்னீங்க? பிடிஏ என்ன டயக்னோசிஸ் சொன்னீங்க? பேபிக்கு இந்த எக்கோ டயக்னோசிஸ் சொன்னீங்க இல்லைங்க, ஃபீட்டல் எக்கோல ஸ்பெல் பண்ணுங்க. சி. ஆமாம் சார். இல்லம்மா, நீங்க ஒன்ஸ் அகைன் அது என்ன ப்ராப்ளம் சொல்லி கிளியரா சொன்னீங்கன்னா டாக்டர் கொஞ்சம் ஆடிபிளா இருக்கும். அது கரெக்ட்டா சொல்ல. ஆடிபிலிட்டி பொசிஷன் ஆஃப் பிளட் வெசல்ஸ் அப்படினு டிடெக்ட் பண்ணிருந்தாங்க. மா, நீங்க ஒன்ஸ் அகைன் கிளியரா ஆடிபிளா சொல்லுங்க. ஆமாமா, அது என்ன விஎஸ்டி சொல்லுவோம், பிடிஏ சொல்லுவோம். பட் இருந்தாலுங்க உங்களுக்கு அந்த ஃபீட்டல் இப்போ பண்ணுற டாக்டர் அவங்க சொல்லியிருப்பாங்களே, இது வந்து மேஜர் இஷ்யூ இருக்குமா இருக்காதுன்னு ஜென்ரலாக. ஏன்னா நம்ம கிளியர் கிட்ட சொல்லாமல் எதுவுமே நம்ம கிளியர் கிட்ட பார்க்காம இது மாதிரி இந்த ஓரல் டிஸ்கஸ் வச்சு நம்ம டிசைட் பண்ண முடியாது எப்போவுமே. நீங்கள் இந்த மாதிரி கேஸ் மட்டும் ஒன்றுத்துக்கு ரெண்டு ஒப்பீனியன் வாங்கிக்கிறது எப்பவுமே உங்களுக்கு நல்லது. ஒரே இதை வச்சு எதுவுமே ரொம்ப டிசைட் பண்ணாதீங்க. ஏன்னா குழந்தை விஷயம் போது நம்ம ஒரு மருத்துவர் வச்சு ரொம்ப சொல்லக்கூடாது. இன்னொரு ஸ்கேனையும் பார்த்துட்டு இன்னொரு சொல்கிறது பெட்டருங்க, அதுதான் பெஸ்ட்டு. ஒரே இது டிசைட் பண்ணக்கூடாது.
ஓகே ஃபைன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. செகண்ட் ஒப்பீனியன் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த முறை கால் பண்ணும்போது கொஞ்சம் தெளிவாக என்ன ப்ராப்ளம்னு சொன்னீங்கன்னா டாக்டருக்கு பதிலளிக்க கொஞ்சம் வசதியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த நேர்கிட்ட பேசலாம். ஹலோ 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 வணக்கம்மா, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நாங்கள் வந்து ஆந்திராலேருந்து பேசுகிறோம் மேடம். உங்கள் பேர்மா? எங்கள் பேர் வந்து கோமதி மேடம். எங்கள் மாமனார் வந்து ஹார்ட் பேஷண்ட்டு. ஓகே, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் கிட்ட பேசுங்க. சொல்லுங்க கோமதி. ஹலோ சொல்லுங்கம்மா கோமதிம்மா சொல்லுங்கம்மா. ஹலோ ஹலோ சொல்லுமா, கேட்குதுமா, சொல்லுங்கம்மா. எங்கள் மாமா வந்து ஹார்ட் பேஷண்ட் சார். சொல்லுங்க. அவருக்கு ரொம்ப கோவம் வருது. பைபாஸ் சர்ஜரி செஞ்சுருக்கோம். சரிங்க. ரொம்ப கோவப்படுறாருங்க சார் அவரு. நீங்கள் பைபாஸ் சர்ஜரி பண்ணுறது எப்படி மாத்திரை கொஞ்சம் சாப்பிட சொல்லுங்கள். அது மாத்திரை வாக்கிங் அதெல்லாம் கேட்க இல்லைன்னு சொல்லுங்கள். கோபத்தை பற்றி ஒன்று புரிஞ்சுக்கணும். சொல்லுங்கள் மேடம், கோபத்தை பற்றி அவர்கிட்ட சொல்லுங்கள். டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஃபோனில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க, அப்போ தான் உங்களுக்கு கிளியராக இருக்கும். அம்மா நீங்கள் கோபப்படும்போது ஒன்றும் இல்லை, அவர்கிட்ட சொல்லுங்கள். ஒரு நம்ம பழமொழி இருக்கலாம், கோபத்தோடு எழுந்திருக்கிறவன் நஷ்டத்தோடு உட்காளிக்கிறான் அப்படின்ட்டு. எப்படின்னா அவர் கோவப்படுறாரு வச்சுக்கோங்க, உங்கள்கிட்டே கோவப்படுறாரு. என்ன பண்ணுவார், முதல்ல வந்து கோவப்பட்டுருவார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு சரி என்னடா இது மாதிரி திட்டிட்டுமே அப்படின்ட்டு என்ன பண்ணுவார், நீங்கள் கேட்கறத விட பன்மடங்கு செய்திடுவார். அப்போ யாருக்கு நஷ்டங்க? அவருக்கு தானே நஷ்டம். அதனால் அவருக்கு கோவப்படும் போது சொல்லுங்கள், இது பாருங்கள் கோவப்படுறீங்க, திருப்பி நீங்களே செய்கிறீங்க, அப்போ என்ன பிரயோஜனம், ஏன் கோவப்படுறீங்க, இது மாதிரி சொல்லி திருத்துங்க. கோவத்தால் ஹார்ட் ட்ரபிள் வரது உண்மை தான், ஆனால் அது தடுப்பு மாத்திரலாம் இருக்குங்க, அது பார்த்துங்க. ஓகே ஃபைன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் கோமதி. நெக்ஸ்ட் நேயர்கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம் சார், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ஹலோ ஹலோ ஸ்ரீகாந்த் காலிங் ஃப்ரம் ட்ரிப்ளிகேன். ஓகே ஸ்ரீகாந்த், நீங்கள் டாக்டர் கிட்ட தொடர்ந்து பேசுங்க. அந்த ஹார்ட் அட்டாக் வருதுன்னா சிம்டம் என்ன இருக்கும், அப்புறம் ஃபர்ஸ்ட் எய்ட் என்ன இருக்கும், ஃபர்ஸ்ட் எய்ட் என்ன பண்ணலாம்? ஒன்றும் இல்லைங்க, ஹார்ட் அட்டாக் வருதுன்னா சிம்டம் வந்து சென்ட்ரல் செஸ்ட் பெயின் தான் ஜென்ரலாக. அது கூட என்ன சொல்கிறாங்க, அம்பிளிகஸ் டு லோவர் ஜா, ஃப்ரண்ட்டு பேக்கு லெஃப்ட் ரைட் எங்கே வேணால் வரலாங்க. சரி சரி. என்னென்னா ஒரு 5 மினிட்ஸில் சரியாயிடும் ஜென்ரல் பெயின்னா. இது 5 மினிட்ஸில் சரியாகுதுன்னா ஃபஸ்ட்டு எய்ட் வந்து உங்களுக்கு சார்பிட்ரேட் அப்படின்னு ஒரு மாத்திரை இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது, வச்சிடலாம். ரெண்டாவது ஆஸ்பிரின் ஒரு மாத்திரை, சோவபிள் மாத்திரை, இது ரெண்டும் வச்சிட்டிங்கன்னாங்க யூ ஆர் சேஃப். இப்போ உங்களுக்கு என்ன சீரியஸ் ட்ரபிள் இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் அல்சர் இருந்தால் கூட சரி, அந்த ஒரு டோஸு ஆஸ்பிரினில் ஒன்றும் ஆகாது உங்களுக்கு. ஹார்ட் இருந்தால் பல நன்மைகள் வரும். ஸோ அது மாதிரி பண்ணலாங்க. ஒரு இதுக்கு இப்போ வந்து பாருங்கள், வாட்ஸ்அப் யுகம் இப்போ உங்களுக்கு அது மாதிரி இருக்கும்போது பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டு ஒரு இசிஜி எடுத்துகிட்டு உங்கள் குடும்ப டாக்டரோ இல்லை இது ஒரு இன்ஸ்டியூஷன் இசிஜி அமைச்சிங்க வாட்ஸ்அப்பில், அடுத்த செகண்ட் உங்களுக்கு என்னன்னு தெரியும். நம்ம பழைய காலம் கிடையாது. இப்போ வந்து நீங்கள் எங்கே இருந்தாலும் குக்கிராமத்தில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு மெடிக்கல் எய்ட் அடுத்த செகண்ட் வந்து சேரும் உங்களுக்கு, அதை நீங்கள் பயன்படுத்திங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். அடுத்த நேர்கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நாங்கள் சென்னையிலேருந்து பேசுகிறேன் ஆக்சுவலி. ஓகேம்மா, உங்கள் பேர்? என்னோட பேர் ஃப்ளோரா. ஓகே, தொடர்ந்து பேசலாம், டாக்டர் கிட்ட பேசலாம். என்னோட ஹஸ்பண்டோட அப்பா வந்து 65 இயர்ஸ்ல இறந்துட்டாரு. 65. ஸோ நாங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து செக் பண்ணி பார்த்தோம் 35ல. பார்த்தாக்கா அவருக்கு வந்து கொலஸ்ட்ரால், பேட் கொலஸ்ட்ரால் வந்து ஜாஸ்தி இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அது டாக்டர்கிட்ட போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கோம், ரோஸ்லின் டேப்லெட் சாப்பிட்ருக்கோம். இப்போ கொலஸ்ட்ரால் நார்மலாக இருக்கு. அது கண்டினியூ பண்ணணுமா வேண்டாமான்றது தான் டவுட்டு. எஸ் மேடம், நல்ல கேள்வி மேடம். அது ஹார்ட் அட்டாக் ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும் கொலஸ்ட்ரால் தான் நம்பர் 1 ரிஸ்க் ஃபேக்டர். அதாவது ரொம்ப ரொம்ப தொல்லை கொடுக்க போகிறது அதுதான். இப்போ நீங்கள் கண்ட்ரோல் பண்ணது வந்து பிளட்டில் இருக்கிற கொலஸ்ட்ரால் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க. இப்போ டெய்லி மாத்திரை போட்டு வாரத்தில் 7 நாளும். இப்போ எங்கள் அட்வைஸ் என்னென்னா, ஃபியூச்சரில் வந்து இதை டெய்லி போட வேண்டிய கட்டாயம் கிடையாது. இப்போ ஏன்னா ஃபியூச்சரில் 3/7, அதாவது மண்டே வெட்னஸ்டே ஃப்ரைடே ஒரு இன்டர்மீடியட் டோஸ் போட்டிங்கன்னா என்ன ஆகும், அந்த கொலஸ்ட்ரால் ஃபர்தர் திருப்பியும் வராமல் பார்த்துக்கிறது இல்லாமல், கொலஸ்ட்ரால் நீங்கள் நினைக்கிற மாதிரி கொலஸ்ட்ரால் மட்டும் கேட்காது, ஹார்ட்டோட பிளாக் எக்ஸிஸ்டிங் பிளாக் என்ன அதையும் கிளியர் பண்ணும். ஸோ அந்த வேலையை இது பண்ணும். அதனால் நீங்கள் 7/7 உங்களால் முடியலனா கூட 3/7 when it comes to நார்மல் பார்த்துட்டு எவ்ரி 4 month மானிட்டர் பண்ணிட்டு அந்த ஈவன் கொலஸ்ட்ரால் நார்மலாக இருந்தால் கூட நீங்கள் 3/7 போகிறதால ஒரு பெரிய சைடு எஃபெக்ட் வரவே வராது. என்னென்னா ஆனால் ஹார்ட்டில் பிளாக் என்ன இருக்குதுன்னு வச்சுங்க, உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் அதெல்லாம் மறைஞ்சிடும். அது மறைஞ்சிடும். அதனால் ப்ராப்ளம் ஆகுங்களா? என்னங்க, ஆக்சுவலி ஃபேட்டி லிவர் வந்திருக்கு, கொலஸ்ட்ராலுக்கும் இதுக்கு சம்மந்தம் இருக்குங்களா? தட் இஸ் இந்த டேப்லெட் போடுறதாலையும் ஃபேட்டி லிவருக்கும் சம்மந்தம் இருக்கா? டேப்லெட்டுக்கு ஃபேட்டி லிவர் சம்மந்தம் இல்லைங்க. ஆனால் இன்னொன்று சொல்லுவாங்க, ஃபேட்டி லிவர் நம்ம லிவர் வந்து உடம்போட ஃபேக்ட்ரி. உடம்புல நீங்கள் நம்ம என்ன சாப்பிட்டாலும் மருந்து சாப்பிடாமல் இந்த ஃபேக்ட்ரி தான் டிஸ்போஸ் பண்ணணும். நீங்கள் இது மாதிரி மருந்து நம்ம உணவு பழக்கங்கள் இதெல்லாம் என்ன ஆகும், அந்த லிவர் கொஞ்சம் தடுமாறதால் அந்த ஃபேட்டி லிவர் வரும். அது லிவர் கரெக்டி கொடுத்தாவே சரியாயிடும். இந்த கொலஸ்ட்ரால் மாத்திரை தான் அப்படின்னு கட்டாயம் கிடையாது. டேப்லெட்டுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்களா? சம்மந்தம் இல்லைங்க. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். ஹலோ 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 வணக்கம் சார், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? சார் நான் திருச்சியிலேருந்து பேசுகிறேன். உங்கள் பேர் சார்? வேலுமணி.
வேலுமணி சார் நீங்க கண்டினியூ பண்ணலாம், சார் கிட்ட பேசுங்க. சொல்லுங்கள் வேலுமணி. ஹலோ சார். சொல்லுங்கள் வேலுமணி. குட் மார்னிங் சார். குட் மார்னிங்க. என் சிஸ்டர் பொண்ணு வந்து 9 ஏஜ் ஆகுது. 9 சரிங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹார்ட்ல வந்து சின்ன ஹோல் இருக்குன்னு டாக்டர் ஒரு 4 ஏஜ்ல சொன்னாங்க. சரிங்க. இப்போ வந்து அவங்க நார்மலா தான் இருக்கிறாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனா அந்த ஹோல் வந்து இப்போ அதனால எதுவும் ப்ராப்ளம் வருமா சார்? நல்லா கவனிங்க. நீங்கள் ரோட்டில் போகும்போது தடுக்கி விழுந்துடுறீங்க. விழுந்தவொடனே என்ன சொல்கிறாங்க, பக்கத்தில் வந்தவங்க பார்த்து எழுந்திருப்பா சரி இப்போ தான்ப்பா போப்பா அப்படின்னு அனுப்பிச்சிட்றாங்க. இதே மூளையில் அடிப்பட்டால் கொஞ்சம் பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அதே மாதிரி தான் ஹார்ட்லேயும் ஒரு ஓட்டைன்றதால அது பெரிய உங்களுக்கு பாதிப்பு உண்டாக்காது. அதனால் உங்களுக்கு என்ன பாதிப்புன்றது ஏற்கனவே டெஸ்ட்டில் சொல்லியிருப்பாங்க. மற்ற சிஸ்டமெல்லாம் அஃபெக்ட் ஆகுது, பக்கத்தில் சேம்பர் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இல்லை உங்கள் பொண்ணுக்கு இயல்பான ஆக்டிவிட்டிகள், இயல்பான நடவடிக்கைகள் செய்ய முடியாது, வேலைகள் ஒரு விளையாடுறது அதெல்லாம் செய்ய முடியாத உங்களுக்கு பாதிப்பு இருக்கும்போது தான் அதுக்கு உடனே அந்த இன்டர்வென்ஷன், அதாவது உடனே அதை வந்து நீங்கள் தடுத்து நிறுத்தணுமே தவிர, அதனால் உங்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லைன்னா பக்கத்தில் டாக்டரை பார்த்துட்டு நீங்கள் அதை ரொம்ப கவலைப்படாமல் வெயிட் அண்ட் அப்சர்வ் அது மாதிரி இருக்கிறது தான் பெட்டருங்க. ஓகே ஃபைன். ப்ரிகாஷனோட இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் டாக்டர் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து நிறைய நேர்கிட்ட பேசலாம். அதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால் பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். வெல்கம் பேக் டு அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால் பவர் பை சிந்தால் ஒரிஜினல். நிறைய நேர்கள் கால் பண்ணி நிறைய விதமான கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட கால் பண்றவங்க எல்லாருமே ஹார்ட் டிசீஸ் வரதுக்கு முன்னாடி என்னோட மாமனாருக்கு இருக்கு, என்னோட அப்பாவுக்கு இருக்கு, அடுத்த தலைமுறைக்கு வருமான்ற ஒரு டவுட் பல பேர்கிட்ட இருக்கு. இந்த அளவுக்கு ஒரு பயம் தேவையா சார்? ப்ரிகாஷன் இருக்க வேண்டியது தான், அதுக்காக இந்த அளவுக்கு பயம் தேவையில்லைங்க. ஆனால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். பயன்றது வேறு, ஜாக்கிரதைன்றது வேறு. இப்போ அவருக்கு வந்துடுச்சு, சரி நெக்ஸ்ட்டு நம்ம வராமல் எப்படி தடுக்கிறது? விதியை மதியால் வெல்லாம் சொல்கிறீங்கல்ல, அதையே இங்கே பயன்படுத்த மாட்டேறீங்க. டயட்டு, ரெகுலர் செக்கப்பு, வாக்கிங் இருந்தால் தடுக்கலாமா? நீங்கள் தடுக்க முடியுமா நம்மளால? ஒரு பயத்தை விட வந்துட்டு ஒரு ப்ரிகாஷன் தேவை அப்படின்றது, ஒரு டயட் ஃபாலோ பண்றது, வாக்கிங் போறது, இது மாதிரி பேசிக்கான விஷயங்கள் ஃபாலோ பண்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காரு டாக்டர். அடுத்த நேர்கிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம். வணக்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? நாமக்கல்ல இருந்து. என் பேர் கார்த்தியாயினி மேடம். கார்த்தியாயினி மேம், சார் கிட்ட பேசலாம், பேசுங்க. சொல்லுங்க மேடம். வணக்கம் சார். வணக்கங்க சார். என்னுடைய ஹஸ்பண்டுக்கு இப்போ 42 வயசு ஆகுதுங்க சார். சரிங்க. அவர் வந்து பேங்க்ல வந்து அப்ரைசரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சார். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒர்க் தான் அது. கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகும்போதோ வீட்டுல கொஞ்சம் கோவம் அதிகமாகும் போதோ வந்து இடது பக்கத்துல பின்னாடி எலும்புமோ கையுமோ ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க சார். இது வந்து ஹார்ட் டிசீஸுங்களா இல்லை இதை எந்த மாதிரி பாக்குறதுங்க சார்? இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறத வச்சு ஜென்ரலாக நல்லா ஞாபகம் வச்சுங்க. அந்த ஸ்ட்ரெஸ் வந்து ஹார்ட்டுக்கு மட்டும் இல்லை, பல விஷயத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இது ஒரு காரணமாக இருக்குது. ஸ்ட்ரெஸ் வந்து நம்மளுக்கு என்ன முடியுமோ செய்யணும், முடியலையா நம்ம பதட்டப்படாமல் நம்ம எனக்கு இவ்வளோ தான்ப்பா முடியும் அப்படின்னு நம்ம ஒதுக்கணும். அது மேலே படப்படனாவும் உங்களுக்கு இது மாதிரி தொல்லை வரும். நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது ஸ்ட்ரெஸ் இந்த அதுவும் பாருங்கள், நான் சொல்கிற மாதிரி இந்த அம்பிளிகேஷன் லோவர் ஜாக்குள்ள ஃப்ரண்ட் பேக் இந்த டைமில் சொல்கிறது ப்ராபபிளி ஹார்ட்டு தான், இல்லைன்னு சொல்லுங்க. ஆனால் அதுக்கு வந்து ஒன்று தீவிர மெடிடேஷன், ரொம்ப கூட இல்லைங்க, 1 ஹவர்லாம் நான் சொல்ல, ஒரு 2 மினிட்ஸ் மெடிடேஷன், ஒரு மினிமல் ஒரு மாத்திரை, ஒரு பக்கத்துலேயே உங்கள் டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் இந்தியன் டரோன் டாக்டர்ஸு மாத்திரை இந்த பீட்டா பிளாக்கர் ஒன்று கொடுப்பாங்க, சைடு எஃபெக்ட்லாம் வராது. அது நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் ஆஃப்டர் டெஸ்டிங் உங்களுக்கு சரியாயிடுங்க. அவர் என்ன இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாப் ரிட்டையர் ஆகிட்டார், ஜாப் மாற்றினா வச்சு இல்லை அவரை மாற்றிக்கினாரு, ஸ்ட்ரெஸ்ஸை சமாளிக்க கற்றுக்கினாருன்னா இதை சமாளிச்சிடுவாருங்க, இது வராதுங்க. ஓகே, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஒரு முக்கியமான விஷயம்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். ஹலோ 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 வணக்கம் சார், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் தாமோதரங்க. சொல்லுங்க சார், உங்கள் ஏஜ் என்ன? ஏஜ் வந்து 65. ஓகே, டாக்டர் கிட்ட தொடர்ந்து பேசலாம் சார், பேசுங்க. சொல்லுங்க தாமோதரன் சார். ஹார்ட் அட்டாக் வந்தது, மைல்டு அட்டாக்கு. சரிங்க. அதில் மைல்டு அட்டாக் வந்தது. அதில் வந்து டாக்டர் இசிஜி எக்கோலாம் எடுத்தாங்க, நார்மலாக இருக்குன்றாங்க. இசிஜி எக்கோ இப்போங்க முதல்ல அட்டாக் ஒரு மாதிரி எடுத்துதுங்களா? ஆனால் அப்புறமா வந்து மெடிசன் மட்டும் கொடுத்துருக்காங்க, அது பிளட்டு செக் பண்ணாங்க. சரிங்க, சொல்லுங்க தாமோதரன். அந்த பிளட்ல வந்து ஏதோ ஒரு பர்சன்டேஜ் ரொம்ப அதிகமா இருக்கு, கொலஸ்ட்ரால் தான் சொல்லியிருப்பாங்க. அது பேர் வந்து டோட்டல் கொலஸ்ட்ரால் எல்டிஎல் ட்ரோபோனின் டீன்னு சொல்றாரு. ட்ரோபோனின் டி ட்ரோபோனின் டி ட்ரோபோனின் டீன்றாரு. அது வந்து 14 இருக்கணுமா, எனக்கு 190 இருக்கான். இல்லைங்க, ட்ரோபோனின் வந்து அவ்வளோ வேல்யூ இருக்குது, வேறு எதுவும் மாற்றி சொல்கிறேங்க. பட் இருந்தாலும் தப்பு இல்லைங்க. நீங்கள் என்னென்னா மைல்டு அட்டாக் சொல்கிறீங்க, இசிஜி நார்மல், இசிஜி நார்மல் வச்சு நீங்கள் நார்மல் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றாங்க. என்னங்க
இசிஜியும் எக்கோ எடுத்தாங்க, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் நெல் ஆமாம் ட்ரோபோனின் மட்டும் சொல்கிறாங்க. நீங்கள் ட்ரோபோனின் வந்து ஹார்ட்டில் மட்டும் எலிவேட் ஆகும்னு நினைக்காதீங்க. ஒரு ரீனல் ட்ரபிள் வந்தால் எலிவேட் ஆகலாம், ஒரு சர்க்குலேஷன் ஸ்லோவான எலிவேட் ஆகலாம். அது மாதிரி ஒரு பல காரணங்கள் இருக்குது. நீங்கள் இந்த ஒன்றை வச்சு மட்டும் இந்த இதனால தான் வருது அப்படின்னு சொல்லி இப்போ ஒன்றும் இல்லை, வெளுத்ததெல்லாம் பாலா அதே மாதிரி தான் ஒரு ட்ரோபோனின் வந்து இதில் ஹார்ட்டில் எலிவேட் ஆகும் இல்லைன்னு சொல்ல. பட் அது பல காரணங்களும் இருக்குது. நம்ம என்னென்னு டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும் மைல்டு அட்டாக்கு பெரிய ப்ரெஷர் இல்லைன்றதால நீங்கள் அது வேறு என்னென்ன காரணம்னு ஆராயத்துக்கு பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ, குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் சார், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என்னோட நேம் கிருபாகரன், நான் திண்டுக்கல்லேருந்து பேசுகிறேன். என்னோட ஏஜ் 24. ஓகே கிருபாகரன் சார், நீங்கள் டாக்டர் கிட்ட பேசலாம். சொல்லுங்கள் கிருபா. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங்க. சார் எனக்கு ஏஜ் 24 ஆகுது. எனக்கு இப்போ அந்த ஒரு 1 இயராகவே செஸ்ட்லேருந்து பெயின் வந்துட்டே இருக்கு, லெஃப்ட் சைடு. லெஃப்ட் சைடு தானுங்க, ஒரு பாயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கா, பரவலாக வருதுங்களா? இல்லை, அது பரவாயில்ல, ஒரு தோள்பட்டை வரைக்கும் வருது. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா தலை சுற்றல், வாமிட்டிங் வருது. நான் கார்டியாலஜிஸ்ட்டை பார்த்தேன், திருச்சி கேஎம்சியில் கார்டியாலஜிஸ்ட்டை பார்த்துட்டேன். வெரி குட். அவங்க இசிஜி எக்கோ எடுத்தாச்சு, எக்கோ நார்மல்ட்டாங்க. இசிஜிங்க அது நார்மல், இசிஜி எக்கோ நார்மல். சரிங்க. அப்புறம் திருப்பி ஒரு 6 மந்த் வரைக்கும் நல்லா இருந்துச்சு, டேப்லெட் மட்டும் கொடுத்தாங்க பெயினுக்கு. பல மசில் பெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஹைஃபனாக் 3 மட்டும் டேப்லெட் எழுதுனாங்க. எழுதி ஒரு 6 மந்த்ஸ், ஒரு 2 மந்த்ஸ் சாப்பிட்டேன். அது சாப்பிட்ட ஒரு 6 மந்த்ஸ் நல்லா இருந்துச்சு. 6 மந்த்ஸ் பேக் அதுக்கப்புறம் திருப்பி அந்த மாதிரி பெயின் வந்துச்சு. நீங்கள் திருப்பி இன்னொரு தடவை டாக்டரை பாருங்கள். ஏன்னா நான் ஆரம்பத்தில் நம்ம சொன்ன மாதிரி ஹார்ட்டால் தான் வரும்னு கிடையாது, எலும்பு நரம்பு வரலாம். ஆனால் அதுவே சொல்ல முடியாது. திருப்பி வரும்போது நம்ம நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டெஸ்ட்டு, ட்ரெட்மில், ஒரு நான் இன்வேசிவ் ஆஞ்சியோகிராம், அது மாதிரி எடுத்துடலாம். உங்களுக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ரொம்ப ரிஸ்க்காக இருந்தால், இல்லை நீங்கள் வந்து உங்கள் இப்போ ஸ்மோக்கிங்னா நீங்கள் தான் ஸ்மோக் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இப்போ பண்ணுறாங்க வச்சுங்க, நீங்கள் எதிர்க்க ரொம்ப நேரம் நிற்கிறீங்க, பேசிவ் ஸ்மோக்கிங், அதுவே கூட உங்களுக்கு பாதிப்பு வரலாம். அதெல்லாம் எப்படி தெரியும்னா உங்களுக்கு இசிஜி எக்கோவில் தெரியாது. உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், டிஎம்டி, ஆஞ்சியோகிராம், அது மாதிரி நீங்கள் போகிறது தப்பு இல்லை. என்ன கேட்டால் ஏன்னா திருப்பி வரும்போது அதுதான் ஒன்லி வே டு எக்ஸ்க்ளூட். ஃபஸ்ட்டு வரும்போது நாங்கள் ஆஞ்சியோ சொல்ல மாட்டோம், ஆனால் திருப்பி வரும்போது வேறு வழி இல்லை எங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், டாக்டர் ஆன் கால். நான் சித்ரா வாலாஜாலேருந்து பேசுறேன் சார். ஓகே சித்ரா, டாக்டர் கிட்ட பேசுங்க. சொல்லுங்க சித்ரா. எங்க பையனுக்கு 16 வயசு ஆகுது. சொல்லுங்க மேடம். +2 படிக்கிறான் சார். +2 படிக்கிறான் இப்போ. அவன் கிளப்ட் பேலட் பேபி. சர்ஜரி எல்லாம் லைனா பண்ணிட்டே வந்திருக்கோம். லாஸ்ட் சர்ஜரி பண்ணும்போது அவனுக்கு ஹார்ட்ல மைல்டா ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொன்னாரு டாக்டர். அதனால அது என்ன ப்ராப்ளம் இருக்குங்களா? காதுல ஏர்டம்ல வேற ஹோல்ஸ் இருக்கு. மறுபடியும் பேலட் டிஸ்ட்ராக்ஷன் பண்ணும்போது மறுபடியும் பேலட்ல ஹோல்ஸ் இருக்குன்னாங்க. அது என்ன ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. இதுல ஹார்ட்ல வேற ப்ராப்ளம் இருக்கு. அதனால ஃபியூச்சர்ல அவனுக்கு என்ன இன்னும் மைல்டா தான் இருக்குன்னு சொன்னாரு ப்ராப்ளம் ஹார்ட்ல. சரி, ஒன்றும் இல்லைங்க. இப்போ கிளப்ட் பேலட்ன்றது ஒரு பிறப்பிலே வர ஒரு சின்ன ஒரு டிஃபிஷியன்சி. அதை நீங்கள் சர்ஜரி பண்ணி கரெக்ட் பண்ணிட்டீங்க. இப்போ ஜென்ரலாக எதனா ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் கார்டில்னு சொல்கிறோம்லங்க, அது மாதிரி ஒரு சின்ன இருக்கும்போது வேறு எங்கன்னா இருக்கலாம். அதே மாதிரி இது ஒருவேளை இந்த வளர இதில் வந்தான்னு தெரில. ஆனால் ஒரு சர்ஜரியை தாங்குற அளவுக்கு உங்கள் பையன் வந்து ஹார்ட் ஸ்ட்ரென்த்தாக இருக்குதுனாவே அந்த ஹார்ட் நல்லா இருந்தால் அது ஜென்ரலாக அதாங்க. நீங்கள் சர்ஜரி இந்த கிளப்ட் பேலட்லாம் பண்ணீங்க இல்லைங்க, அது தாங்குற அளவுக்கு ஒரு ஹார்ட் நல்லா இருக்குதுன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி சீரியஸ் இஷ்யூ இல்லை டாக்டர் சொல்லியிருப்பாங்களே நீங்கள் ஒரு கார்டியாலஜிஸ்ட்டை பாருங்கமான்ட்டு. அது ஒரு அலர்ட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான், ஜாகிரதையாக இருக்குன்ட்டு. எனக்கு என்னமோ உங்களுக்கு நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது வெயிட் வேற கெயின் ஆகவே மாட்டேங்குது சார், அப்படியே வீக்காகவே தான். இல்லைங்க, நீங்கள் நிறைய பேர் பார்க்கலாம், ஒரு 15, 16 செவன் வெயிட் கெயினே இருக்காது. சில பேர் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 20 சில குரூப் நான் பார்க்குறேன் இல்லைங்க. இப்போ அவங்க ஃபாதரே கூட கேட்டு பாருங்க, சின்ன வயசில் ரொம்ப வெயிட் கெயின் இருக்காது. ஒரு 23, 24 அப்புறம் தான் கெயின் இருக்கும், இல்லை மேரேஜுக்கு அப்புறம் தான் கெயின் இருக்கும். அதை வச்சு நீங்கள் பெருசாக சொல்ல முடியாது. இது என்னன்னா +2 படிக்கிறான், படிக்கவும் முடியல, ரொம்ப வீக்கா இருக்க மாதிரி இருக்கு. எனக்கு இதனால ப்ராப்ளம், ஏன்னா இந்த ஹார்ட் ப்ராப்ளம் மைல்டா இருக்குன்னு சொன்னாரே, இது அவனுக்கு ப்ராப்ளமா இருக்குமா? இப்போ படிக்கிறதால ட்ரபிள் வராது. ஆனால் நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காதீங்க. அப்பா உனக்கு என்ன முடியுமோ படி, மேக்ஸிமம் படி, வில் சி த ரிசல்ட் அப்படின்னு பார்த்துருங்க. பட் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை வராதுங்க. அவனை இயற்கையாக இருக்க விட்டுருங்க. ஒல்லியாக இருக்குது மட்டும் பெரிய பிரச்சனை இல்லைங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா சார். இவ்வளோ நேரம் நிறைய பேர் நிறைய விதமான கேள்விகள் கேட்டாங்க. எல்லாருக்குமே ரொம்பவே இயல்பாக அவங்களுக்கு புரியுற அளவுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ. ஓகே, பல விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிட்டு இருந்தோம். 2 டாக்டருமே நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இதே மாதிரி நாளைக்கும் பல இன்ஃபர்மேட்டிவான விஷயத்தோட உங்களை சந்திக்கிறேன். அடுத்தது திஸ் இஸ் கிருத்திகா டெல்லிங். பை ஃப்ரம் யூ ஆல்.